நண்பர்களே, இது இங்கிலாந்தில் இருக்கும் டார்லிங்டன் நகரம். டார்லிங்டன் நகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. காரணம், ரயில் கண்டுபிடித்து ரயில் ஓடி 200 வருடங்களை நிறைவு செய்திருக்கிறது. இதே மண்ணில்தான், இதே நாளில்தான் 200 வருடங்களுக்கு முன்பாக பயணிகள் ரயில் முதலாக ஸ்டாக்டன் டு டார்லிங்டன் நகரத்திற்கு வந்தது, பயணித்தது. வாழ்வின் பொன்னாள் இந்த நாள். 200 ஆண்டுகளுக்கு முன்பாக 1825 செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று ரயில் முதலாக பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஓடியது. அந்த விழாவை தான் டார்லிங்டன் நகரம் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த ரயில் 200 வருடங்களுக்கு முன்பு ஓடிய ரயிலின் மாதிரியைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ரயிலுடைய பெட்டியில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுதான் பயணிகள் போனது. அதில் எக்ஸ்பெரிமெண்ட்னு எழுதியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ரயிலை தான் இன்றைக்கி நம்ம நேரில் பார்த்தோம். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டீம் இன்ஜின் சவுண்ட். ஆஃப்டர் லாங் டைம் ஐ ஹியர் ஸ்டீம் இன்ஜின் சவுண்ட். Always happen when it doesn't change me then. Try to do this. Honestly. Always when the train's moving. ஆக்சுவலி இது முதல்ல நிலக்கரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ஐ மீன் இந்த விஷயத்தை பண்ணாங்க. ஜார்ஜ் ஸ்டீவன்சன் நீராவி மூலமாக இந்த ரயில் தான் ஃபஸ்ட்டு ரயில். இந்த பிரிட்ஜில் தான் அது ஓடிச்சு. 200 வருடங்களுக்கு பிறகு அந்த இடத்துல நான் நிற்கிறதுன்றது பெருமை எனக்கு. அவ்வளோ ஒரு வேல்யூவான ஒரு இடம். திரும்ப அது கிளம்புது அந்த ட்ரெயின். இந்த ரயில் ஓடுறதுக்கான முதல் புள்ளி நீராவி என்ஜின். இந்த நீராவி என்ஜினை முதல்ல 1712 தோமஸ் நியூ காமன்றவர் கண்டுபிடிச்சார். நீராவி மூலமாக, இயந்திரங்கள் மூலமாகவும் தண்ணியை பம்ப் பண்ணுறதுக்கு அதை முதல்ல கண்டுபிடிச்சார். ரெண்டாவது ஜேம்ஸ் வாட் 1765 1790 வரலையும் அந்த நீராவி என்ஜினை மேம்படுத்தினார். அது கப்பல்கள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ரைட், அந்த நீராவி என்ஜினை. அதன் பிறகு ரிச்சர்ட் ரெவேதிக் அவர் தான் 1803 இந்த என்ஜினை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தொழிற்சாலைகளில் பொருட்களெல்லாம் உள்ளுக்குள்ளே எடுத்துன்னு போகிறதுக்கு பயன்படுத்தினார். அதன் பிறகு 1825 ஜார்ஜ் ஸ்டீவன்சன் அதை கொஞ்சம் மேம்படுத்தி அதில் சரக்குகளையும் பயணிகளையும் ஏற்றிக்கிட்டு போகலாம் அப்படின்றத நிரூபித்தார். அதுதான் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம நீராவி என்ஜின்லேருந்து மாறி எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் புல்லட் ட்ரெயின், அது இதுன்னு நம்ம போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் முதல் புள்ளி 1712 தோமஸ் நியூ காமன் கிட்டேருந்து அது தொடங்குச்சு. இந்த வரலாற்று உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்றதுனால தான் இந்த விஷயத்தை உங்களோட நான் அதை பகிர்ந்துக்கிறேன், ரைட். 200 வருடங்களுக்கு முன்பாக 1825 செப்டம்பர் 27 அன்று முதலாக பயணிகள் ரயில் ஓடியது அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ரயில் ஓடின போது பெரிய பெரிய பிரச்சனைகளை ஜார்ஜ் ஸ்டீவன்சன் அவருடைய மகன் ராபர்ட் 2 பேருமே சந்தித்தாங்க. காரணம் என்னென்னா, இந்த ரயில் ஓடனா மாடு மேய்க்காது, பால் கொடுக்காது. ஏன்னா ரயில் போடுற சத்தம் புகைலாம் சுற்றுச்சூழலை பாதிக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த ட்ரெயின் சத்தம் பயங்கரமாக கொடுக்கறதுனால மாடுங்க சரியாக பால் கறக்காது, கோழிங்கெல்லாம் முட்டை போடாது, இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, இது புஷ்குன்னு போயிடும், இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் முதல்ல இந்த ட்ரெயின் கண்டுபிடிக்கப்பட்ட போது வந்துச்சு. ரயில் கண்டுபிடித்து சரக்கு ரயிலாக அது பயன்படுத்தினாலும் கூட மக்கள் அதில் பயணிக்கிறதுக்கு நிறையவே தயங்கினாங்க. காரணம் என்னென்னா, இந்த வேகத்தை, அதாவது ரயில் போன வேகத்தை மனித உடல் தாங்காதுன்னு நெகட்டிவ் பப்ளிசிட்டிலாம் கொடுத்தானுங்க. முக்கியமாக அது ஒரு 18 மைல் தூரத்தை தான் முதல் ரயில் பயணிச்சுது ஸ்டாக்டன்லேருந்து டார்லிங்டனுக்கு. 13 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் அந்த ட்ரெயின் பயணிச்சுது. ஆனால் அந்த வேகத்தையே மனித உடல் தாங்காதுன்ற மாதிரி சொன்னானுங்க, நெகட்டிவ் தாட்ஸ்லாம் பண்ணானுங்க. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், ரயில் ஸ்டீம் என்ஜின்லேருந்து புகையோட கரித்துண்டுகளோட நெருப்புகள்லாம் பறக்கும். அந்த நெருப்பு விழுந்து தீ விபத்துலாம் ஏற்படும் அப்படின்லாம் பண்ணானுங்க. எல்லாத்த விட நம்ம வாழற வாழ்க்கையில் இப்படியான ஒரு வேகமான ஒரு விஷயம் ஒன்று வரும்பொழுது, திருடன் இந்த ஊர்லேருந்து திருடிட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவான், ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பான், அப்படிலாம் இதுக்கு எதிர்ப்புகள்லாம் நிறையவே சொன்னாங்க.
1000மே நெகட்டிவான கமெண்ட்டுகள்லாம் வந்தாலும் கூட, ஒரு 5 வருடத்தில மக்கள் வந்து ரயிலினுடைய பயன்பாட்ட புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா, ரயில் வருவதற்கு முன்பாக சாரட் வண்டி, குதிரை வண்டி, அதன் பிறகு கழுதை இந்த மாரி தான் வந்து அவங்க வந்து பொருட்கள ஏத்திக்கிட்டு போனதும் சரி, ஒரு இடம் விட்டு இடம் பெயர்வதற்கும் சரி, மிருகங்கள தான் நெறைய பயன்படுத்துனாங்க. ரயில் வந்ததுக்கு பிறகு தான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மிக வேகமாக அவங்க வந்து போக ஆரம்பிச்சாங்க. ஜார்ஜ் ஸ்டீவன்சனுடைய நோக்கம் வந்து பொதுமக்களையும், சரக்கு பொருட்களையும் வேகமாக ஒரு ஊடகத்தின் மூலமாக அத கடத்தணும். இன்னும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தணும் அவ்வளோதான். ஆனா, இந்த ட்ரெயின் கண்டுபிடிக்கும்போது, இது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தபோது மிகப்பெரிய எதிர்ப்புகள சந்திச்சு. காரணம் என்னன்னா, அன்னைக்கு கால்வாயில தான் வந்து படகு மூலமா தான் சரக்குகள்லாம் எடுத்துன்னு போயிட்டுருந்தாங்க. இந்த ட்ரெயினு எல்லா ஆறுகளையும், கால்வாய்களும் கடந்து போகும்போது, கால்வாகாரன்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சானுங்க. இப்ப நீங்க பார்க்குற இந்த பாலமே பாருங்களேன், இது ஒரு கால்வா. இந்த கால்வாய்க்கு இவ்வளவு பெரிய பிரிட்ஜ கட்டி தான் இந்த ட்ரெயின வந்து எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப இது வந்து வெறும் 18 மைல் நீளத்துக்கு மட்டும் தான் இந்த மாரி கட்டுனாங்க. ஆனா, இதே நீங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த 18 மைல் தூரத்துக்கு எவ்வளவு பாலங்கள் வரும், எவ்வளவு கால்வா வரும், எவ்வளவு பள்ளம், மேடுலாம் வரும். அப்ப அந்த நிலத்த சீர்திருத்தம் பண்ணி, அதுல வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரெயின ஓட வைக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த மாரி தான் அன்னைக்கு வந்து அந்த ட்ரெயின் போச்சு. ஆனா, இது வந்து மாதிரி. இது வந்து இதனுடைய ஒரிஜினல் வந்து அ இந்த டார்லிங்டன் மியூசியத்தில இன்னைக்கும் இருக்கு. நீங்க வந்து பார்க்கலாம். சொன்னா நம்ப மாட்டீங்க. ரயிலினுடைய பயன்பாடுகள் வந்து இந்த பேச்சுக்கள் எல்லாம் ஒரு 5 வருஷம் தான். ரயிலினுடைய சொகுசும், ரயிலினுடைய வேகமும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்கள எடுத்துன்னு போறதுக்கும், எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுமே, ரயில வந்து மக்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி ஜார்ஜ் ஸ்டீவன்சன் அவர் கண்டுபிடித்த முதல் ரயில் வந்து இப்ப டார்லிங்டன்ல இன்னமும் இருக்கு. அந்த ரயில தான் இப்ப நீங்க வந்து புகைப்படத்தில வந்து பார்த்துட்ருக்கீங்க. இது 1841 வரை இந்த ரயில் என்ஜின் வந்து பயன்பாட்டில இருந்துச்சு. அதாவது மனித சமுதாயத்தில இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். எஸ். It's here. கட்டக்கரேன்னு ரயில் இருக்கிறதுனால, அது வந்து இதையே திரும்ப திரும்ப ஓட்டி ஓட்டி தான் பண்ணணும். ஏன்னா, அதுதான் அட்ராக்ஷன்ஸ் ஆக்சுவலி. இப்படி தான் ஒரு ரயில் என்ஜின் இருந்தது ஒரு காலத்தில. இப்படி தான் போயிருந்தது. அந்த 200 வருஷத்தில் அந்த ட்ரெயின் இப்படி ஒரு ஸ்டீமை விட்டுக்கிட்டு போகிற இடத்துல இருக்கிறது வந்து நிச்சயமாக சொல்லுங்கள். நிச்சயமாக சொல்லுங்கள் நீங்கள். அது எவ்வளோ பெரிய டெஸ்டினி, எவ்வளோ பெரிய கொடுப்பனை, அது எல்லாருக்கும் வாய்க்குமா? ஸோ அதுதான் மேட்ரு. இவ்வளோ குளிர்லேயும் இங்கே வந்து இந்த ட்ரெயின், அந்த ஸ்ட்ரீம் இதெல்லாம் பார்க்கும்போது கவலைகள் மறந்துடுச்சு. மெஷினாக பார்க்காம இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ரெவல்யூஷன். எஸ்பெஷலி பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கலி இது வந்து எவ்வளோ வந்து கனெக்ட் ஆகி ஒரு ஒரு பெரிய ஒவ்வொரு நகரத்தையும் இணைச்சது. அது மட்டும் இல்லை, விளைபொருட்களை இங்கே இருக்கிற ஒரு 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 நகரத்தில் ஒரு ஒரு பொருள் விளையுதுன்னா அந்த பொருளை அடுத்த ஒரு நகரத்துக்கு அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்குறதும், ஸோ நேரத்தை வந்து மிச்சப்படுத்துறதுலேருந்து இந்த ட்ரெயின் வந்து ட்ரெமண்டஸ் ஒர்க்கை வந்து மேன்கைண்டுக்கு வந்து பண்ணிச்சு. ஸோ really good shot. ரயிலே ரயிலே ஒரு நிமிஷம் நதியை பார்க்க நிற்பாயா,
பார்த்தால் நீ நீ என் போ தடம் புரள்வாய் இறையிலே. Waving the hand. ரயில் கண்டுபிடிப்பு மனித சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. 200 வருஷத்துக்கு முன்பாக இந்த பாலம், அதாவது இது டார்லிங்டனில் இருக்கக்கூடிய ஸ்கர்ன் பாலம், இந்த பாலத்தில் தான் அது முன்னாடி போச்சு. அதனுடைய இணைப்பு, அதாவது 1825 எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த புகைப்படத்தின் மூலமாக நான் இணைச்சிருக்கிறேன். ஸோ அதே இடத்துல இப்படி ஒரு விழா கொண்டாட்டத்தில் நான் கலந்துக்கினதில் பெருமகிழ்ச்சி. என்னை இயக்கும் இயற்கைக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீலாக்ஸில் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.